2024 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஷின். இதுக்கு முன்னாடி 50 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 51th கொஷின்லேருந்து பார்க்கலாம். ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உருமாற்றுதல். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக. மார்ஃபின் உருபன் கரெக்டு. ட்ரெஷரி கருவூலம் கரெக்டு. காம்பினேஷன் புணர்ச்சி கரெக்டு. கேவ் டெம்பிள்னா கற்கோவில் இல்லை குகை கோவில். அப்போ ஆன்சர் டி தான் தவறானது. சரியான வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது உருவது கூறல் விடை. அடுத்த கொஷின். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் மறைவிடை. இதே போவேன் அப்படின்னு சொன்னால் அது நேர்விடை. ஓகே. அடுத்து, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. இந்த இடத்துல கதை எழுத தெரியும்னு சொல்லியிருந்தால் அது நேர்விடை. கவிதைக்கு அதுக்கு இனமான ஒன்று சொன்னதுனால இனமொழி விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார் செய்வினை வாக்கியம். பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். இது செய்தி தொடர். அதே மாதிரி தென்னமரத்திற்கு கிளைகள் இல்லை. இது என்ன தொடர் அப்படின்னா செய்தி தொடர். அடுத்த கொஷின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? அடுத்த கொஷின். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகள் தேவையில்லை. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? அடுத்த கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு வியந்தது. ஓகேவா? அடுத்த கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து. ஓகே, இதை கரெக்ட் பண்ணி எழுதணும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அடுத்த கொஷின். அகர வரிசைப்படுத்துக. பாருங்க, எல்லாமே லைனாக கொடுத்துட்டாங்க. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகே. அடுத்த கொஷின். வேர் சொல்லை தேர்வு செய்ய. நடக்கிறது நட. தருகின்றனர் இதன் வேர் சொல்லை அறிக. தா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில், கார், கொண்டல், மேகம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், வேர் சொல்ங்கிறது ஒரு கட்டளை சொல்லாதான் வரும். வருக என்ற சொல்லின் வேர் சொல் என்ன? வா. ஓகேங்களா? அடுத்த கொஷின். தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் அல்லாதது. துளிர், முறி, குருத்து இது எல்லாமே நுனி பகுதியை குறிப்பது. தோகைங்கிறது கிளைப்பகுதியை குறிப்பது. ஓகேவா? ஓகே. தோகை எதுக்கு வரும்? கரும்புக்கு வரும். ஓகேங்களா? அடுத்த கொஷின். காடு என்னும் பொருள் தரும் சொற்களை அறிய. அரண், அடவி. கா, கால், கான் இது மூணுமே காடை தான் குறிக்கும். அடுத்த கொஷின். மரபு பிழையுள்ள தொடரை சுட்டு அறிய. சிங்க குருளை கரெக்டாக தான் இருக்குது. குருவி கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. மாங்கன்றும் கரெக்டாக தான் இருக்குது. கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. கீரி பிள்ளை வரப்பில் ஓடுகிறது தான் கரெக்டான ஆப்ஷன். இந்த இடத்துல எது தப்பாக இருக்குது? கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது தான் தப்பாக இருக்குது. அடுத்து, வலுவற்ற தொடரை எழுதுக. கயல், பானை வனைய கற்றுக்கொண்டாள். பானை வனைந்தான்னு சொல்லுவோம் இல்லையா? பானை வனையை கற்றுக்கொண்டாள். அடுத்த கொஷின். பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம், இல்லை நல்ல தமிழில் எழுதுவோம். அடுத்த கொஷின். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. புலி பரல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காடு உருவாக்கி, காடை அழித்து, காடழித்து. உருவாக்கணும்னா அதற்கான எதிர்ச்சொல் அழித்து. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக. புதுமை. நல்லா நோட் பண்ணிக்கணும். எதிர்ச்சொல்
நேர்ச்சொல்னா தான் பழமை, எதிர்ச்சொல்னா புதுமை. நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். பிரித்து எழுதுக. தான் என்று, தான் ப்ளஸ் என்று. பிரித்து எழுதுக. வல்லுருவம். வல் உருவம் அப்படின்னா வன்மை கூட்டல் உருவம். மேக்ஸிமம் இதை போட்டு வந்துடும், அது போடக்கூடாது. வன்மை கூட்டல் உருவம். அடுத்து கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். பாரதியார். இதில் வந்துள்ள வலுவமைதி என்ன? இதில் வந்திருக்கிறது கத்துங்குயிலோசைன்னா தப்பாக இருக்குது. கூவும், குயில் கூவும்னு சொல்லணும். அப்போ மரபு வலுவமைதி. ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது. தலையை. ஓகே. கலைச்சொல்லை அறிதல். கான்சோனன்ட் மெய்யெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. கலைச்சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு. சரியான தொடரை தேர்ந்தெடுக. கல் கால். கல் விழுந்து காலில் காயமானது. கல் விழுந்து காலில் காயமானது. அடுத்த கொஷின். இரு பொருள் தருக. மாலை. பொழுது தார். தார்னாலும் மாலை, பொழுதுனா மாலை பொழுதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு இரு பொருள் தருக. தானம் கொடை ஈகை. தானம் கொடை ஈகை. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண்னா பாதுகாப்பு கோட்டை. ஓகேவா? இதோட 3 பார்த்துருக்கோம். மாலைனா பொழுது, தானம்னா கொடை, அரண்னா பாதுகாப்பு கோட்டை. ஓகே. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எழுது. முருகன் அவர்கள் அருகில் சென்றான். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். முருகனை தான் குறிக்குது, அப்போது சென்றான்னு தான் வரணும். ஓகேங்களா? அடுத்து பிழையற்ற ஒருமை தொடரை எது? நான் அல்லேன். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். எனக்கு இது டவுட்டாக இருக்குது, இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி கீழே யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேவா? அடுத்த கொஷின். சொல் பொருள் பொறுத்துக. கொங்கு மகரந்தம் அலர் மலர்கள் திகிரி ஆணை சக்கரம் மேரு இமயமலை. இப்போ 2143 ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். பிழை திருத்துதல். ஒரு ஓர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓர்னா உயிர், உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஒருன்னா உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி வரணும். ஓகேவா? இப்போ கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓர் வண்ணத்து பூச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஓர் பக்கத்தில் என்ன வரணும்? உயிர் எழுத்து வரணும். இது தப்பு. அடுத்து ஒரு வண்ணத்து பூச்சின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர் விளைவை. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓருக்கு பக்கத்தில் உயிர் எழுத்து. ஸோ இதுதான கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். இது திருக்குறள் தான், இது நமக்கு ஈஸியாக தெரியும். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அடுத்து நண்பா படி. இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். நண்பா படி விழித்தொடர். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். இதுதான் கரெக்டு. வரைவாள்னா எதிர்காலம், வரைகின்றாள்னா நிகழ்காலம், வரைந்து முடித்தாள்னாலும் இறந்த காலம். ஓகே, இது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்ந்தெடுக. ஃபஸ்ட்டு 4மே படித்து பார்ப்போமா? எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். இது பேச்சு வழக்காக இருக்குது. எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். இதுவும் பேச்சு வழக்காக தான் இருக்குது. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துலையும் பாருங்கள், விரும்புகிறேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. யார் நீ எங்கே வந்தாய்? யார் நீ எங்கு வந்தாய்? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். நிறுத்துறதுல இந்த மாதிரி செமிகாலன் வரணும், அரைப்புள்ளி வரணும்.
பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற் குறியீட்டு தொடரை தெரிவு செய்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா? இது ரெண்டுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே கேள்விக்குறியாக இருக்க ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இதோட 5 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இது எல்லாமே நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் குரூப் 4 கொஷின், குரூப் 2 கொஷினும் நான் எடுத்துகிட்டு வரேன். அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 கொஷின்ஸுமே இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 கொஷினும் குரூப் 2 கொஷினும் தான் லைனாக எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.